பொன்னியோட அப்பாவும் ஜெயாவும் சும்மா வெளுத்து வாங்கிட்டாங்க. இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னியோட அப்பாவும் பொன்னியை தேடிட்டு சக்தியோட வீட்டுக்கு தான் வராங்க. பொன்னியோட அப்பாவை பார்த்தோன்னே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செம அதிர்ச்சியாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெயா அப்படியே அதிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அங்கேருந்து வந்து என்ன எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்ன எதுவும் விசாரிக்கிறாங்க. அப்போ ராஜசேகரும் இத்தனை வருஷமாக நீ எங்கே தாண்டா போனேன் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுடா, இது மாதிரி நான் ஒரு வைத்தியசாலையில் தான் இருந்தேன், இப்போ தான் எனக்கு கொஞ்சம் தெளிஞ்சிச்சு, அதனால தான் உங்களெல்லாம் தேடி வந்தேன், என் பொண்ணு எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ராஜசேகரும் இது மாதிரி மன்னிச்சிடுறா, இது மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, இது மாதிரி பொண்ணு இந்த வீட்டை விட்டே போயிட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம முத்தையாவுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா சொல்கிறேன், நான் என் பொண்ணை உன்னை நம்பி தானடா அனுப்புனேன், நீ எப்படி அவளை போவிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முத்தையாவும் ராஜசேகர்கிட்ட சண்டை போடுறாங்க. ஜெயக்கோ போதும் நிறுத்தியா, என்னமோ நாங்கள் தான் உன் பொண்ணை அடித்து துரத்துன மாதிரி என்னமோ பேசுகிற, அவள் ஏதோ உண்மையை நிரூபிக்கிறான் அதை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு அவள் கோவத்தில் போயிட்டா, நாங்களும் தேடி பார்த்துட்டோம் அவன் கிடைக்கல, அதுக்கு என்ன பண்ணுறது, முதல்ல இங்கேருந்து போ அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து போக மாட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானம்மா, என் பொண்ணை நீ தானே படாத பாடுபடுத்தினேன், உனக்கெல்லாம் இது அறிவே இல்லையா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முத்தையாவும் ஜெயாவை பார்த்தீங்கன்னா வெளுத்து எடுக்கிறாங்க. இது மாதிரி என் பொண்ணு இல்லாமல் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், என் பொண்ணு வந்தே ஆகணும், நான் அவளை பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையாவும் பார்த்தீங்கன்னா கோவத்தில் வீட்டில் உள்ள எல்லாருமே வெளுத்து வாங்கினாங்க. சக்தியும் மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, கண்டிப்பாக பொண்ணியை நான் கண்டுபிடிச்சிடுறேங்கன்னா, நீங்கள் எப்போ கண்டுபிடிக்கிறது, என் பொண்ணி வராமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளில வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்துக்கிறாங்க. அதை பார்த்து ஜெயா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. இதோடு இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் சக்தி போய் கண்டுபிடிச்சி பொண்ணி அழைச்சிட்டு வருவாங்களா என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எபிசோட் பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க, என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள்.